Okay, so Kubernetesல இன்னைக்கு 5th day session பார்க்க போறோம். It's going to be a theoretical session. நீங்க last third fourth ரெண்டுமே வந்து நம்ம கிளஸ்டருக்குள்ள எப்படி ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணலாம்ன்றத பாத்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் கிரியேஷன், அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன இருக்கும், லைக் நேம் ஸ்பேசஸ், பாட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த பாட்ஸ் ரெப்ளிகா செட் மூலமா லான்ச் பண்ணலாம், டீமன் செட் மூலமா லான்ச் பண்ணலாம், டிப்ளாய்மென்ட் மூலமா லான்ச் பண்ணலாம். அந்த பாட்ஸ்க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து நீங்க லான்ச் பண்ணுவீங்கன்றது யூ ஹவ் சீன். இன்னைக்கு கிளாஸ்ல we are going to discuss Kubernetes services அப்படின்னு சொல்லி. Kubernetes services என்னென்ன அப்படின்றது இன்டர்வியூ கொஸ்டின். So let me show you. First thing is node port. Second one is cluster IP. Third one is load balancer. மெயினா இந்த சர்வீசஸ் நமக்கு Kubernetesல இருக்கு. சர்வீசஸ்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். இந்த சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்ன்றதை நான் அடுத்து சொல்றேன். அண்ட் பிஃபோர் தட் உங்களுக்கு ஒவ்வொரு செஷன்லயும் நான் தியரிட்டிக்கல் டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கேன். தியரி செஷன்ஸ் இருக்கும் போதெல்லாம் இதுல உங்களுக்கு நான் கொடுக்குற டாஸ்க் இஸ் வாட் இஸ் இன்கிரெஸ். இன்கிரெஸ்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இன்கிரெஸ்ன்றது இட்ஸ் டெக்னிக்கல் டேர்ம் ரிலேட்டட் டு ஃபயர்வால் செட்டிங். அதாவது சர்வர் கிரியேட் பண்றப்போ கூட நீங்க செக்யூரிட்டி குரூப்னு ஒன்னு போட்டிருப்பீங்க. வாட் இஸ் மீன் பை செக்யூரிட்டி குரூப்? எனிஒன்? வாட் இஸ் மீன் பை செக்யூரிட்டி குரூப்? ஓகே, செக்யூரிட்டி குரூப்ன்றது இட்ஸ் an interview question. ஓகே, செக்யூரிட்டி குரூப் வெர்சஸ் NACL கேள்விப்பட்டிருக்கீங்களா? NACL. So security group அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் ஒன் ஆஃப் தி ஃபயர்வால்ஸ். செக்யூரிட்டி குரூப்ன்றது ஒரு ஃபயர்வால் டைப். AWS குள்ள நிறைய கைண்ட் ஆஃப் ஃபயர்வால் இருக்கு. செக்யூரிட்டி குரூப்ன்றது ஒரு ஃபயர்வால், NACLன்றது ஒரு ஃபயர்வால், WAF, நிறைய ஃபயர்வால்ஸ் செக்யூரிட்டின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ அதுல இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ், உங்களுடைய சர்வருக்குள்ள எந்த ரெக்வெஸ்ட் வரலாம், எந்த ரெக்வெஸ்ட் வெளில போலான்றத நீங்க மெஷின் லெவல்ல சொல்றீங்க தெரியுமா? IP அட்ரஸ் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சொல்றீங்க தெரியுமா? தட் இஸ் வாட் செக்யூரிட்டி குரூப். இதுவே NACL நெட்வொர்க் லெவல்ல சொல்வீங்க, நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். SGன்றது சர்வர் லெவல், NACL இஸ் நெட்வொர்க் லெவல். வெதர் சப்நெட்டா இருக்கட்டும் இல்ல ஹோல் நெட்வொர்க்கா இருக்கட்டும், ஏதோ ஒரு நெட்வொர்க் உள்ள நீங்க இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் போடுறது. அந்த மாதிரி Kubernetes குள்ளேயும் we have something called ingress controllerனு சொல்வாங்க, இல்ல நார்மலா ingressனு சொல்லலாம். ஓகே, சோ வாட் இஸ் மீன் பை ingress controllerனு பாருங்க. இட்ஸ் an interview question. கண்டிப்பா இது இன்டர்வியூ கொஸ்டின் தான். ரீசென்ட் இன்டர்வியூல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, யார் விபிசி கிரியேட் பண்றாங்களோ, யார் அப்ளிகேஷன் போஸ்ட் பண்றாங்களோ, யார் பண்ண போறா? நம்ம தானே பண்ண போறோம். இன்ஃப்ரால நம்ம தான் பண்ணோம். சோ அந்த விபிசி கிரியேட் பண்ண உடனே எந்த ரெக்வெஸ்ட் உள்ள வரணும், எந்த ரெக்வெஸ்ட், அதாவது இந்த IP அட்ரஸ் வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆஃபீஸ் லேப்டாப்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க தெரியுமா? இந்த வெப்சைட் அவங்க ரீச் பண்ணக்கூடாது, இந்த IP அட்ரஸ் இந்த லேப்டாப் வரக்கூடாது அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் இல்லையா? அதெல்லாமே NACL மூலமா தான் பண்ண முடியும், அதாவது விபிசில. ஓகே, சோ இன்கிரெஸ் கண்ட்ரோலர் அப்படின்றத பார்க்க சொல்லிருக்கேன். இந்த 3 சர்வீசஸ் யூஸ் பண்ணி என்ன பெனிஃபிட், எதுக்காக இந்த சர்வீசஸ்ன்றது உள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் லாஸ்ட் செஷன் வரைக்கும் என்ன காமிச்சிருக்கேன்? how to create a pod, அதாவது how to create a cluster, how to create a namespace within the large cluster. பெரிய கிளஸ்டரை எப்படி டிவைட் பண்ணலாம், ஒவ்வொரு டிவைஷன்லயுமே எப்படி பாட்ஸ் லான்ச் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றத பாத்தீங்க. நீங்க அந்த பாட்ஸ் இருக்கக்கூடிய அவுட்புட் எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்களா? இல்ல, நம்ம லான்ச் மட்டும் தான் பண்ணிவிட்டோம். ஹவு டு எக்ஸ்போஸ் த பாட் அப்படின்றத நீங்க இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறீங்க. தியரிட்டிக்கலா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ அதுக்கப்புறம் அடுத்த செஷன், அது நாளைக்கு இதை அப்படியே ஹேண்ட்ஸ் ஆனா பண்ணி காமிக்கிறேன். சோ நோட் போர்ட், லெட் மீ டிரா ரஃப் டயக்ராம் இந்த 3 பேரை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. சோ திஸ் இஸ் ஆர் கிளஸ்டர். கன்சிடர் திஸ் ஆஸ் அவர் கிளஸ்டர். இந்த 3 சர்வீசஸ்மே எங்க யூஸ் ஆகும்ன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறது கிளஸ்டர் IP. கிளஸ்டர் IP இஸ் ஒன் ஆஃப் தி Kubernetes சர்வீசஸ். அது எங்க கிரியேட் ஆகும்னா உங்களுடைய கிளஸ்டருக்குள்ள யூஸ் ஆகக்கூடிய ஒரு சர்வீஸ். அண்ட் நோட் போர்ட், நோட் போர்ட்ன்றது ஒரு சர்வீஸ் which will be created at the edge of the cluster. இது உள்ள இருக்கும், இது எட்ஜ்ல இருக்கும். அண்ட் ஃபைனலா என்ன சர்வீஸ் எழுதிருந்தோம்? லோட் பேலன்சர். லோட் பேலன்சர் will be created outside the cluster. சோ இந்த 3 பேருமே 3 டிஃபரெண்ட் சர்வீசஸ். இந்த 3 பேரையும் யூஸ் பண்ணாதான், அட்லீஸ்ட் 2 பேராவது யூஸ் பண்ணாதான் ஒரு பாட் வெளியில எக்ஸ்போஸ் ஆக முடியும் அப்படின்றத இங்க பார்க்க போறீங்க. சோ திஸ் இஸ் ஜஸ்ட் a rough diagram. எங்க கிரியேட் ஆகும்ன்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கன்சிடர் திஸ் as your rough diagram. Cluster IP, node port, load balancer.
ஓகே, சோ 3 டிஃபரெண்ட் சர்வீசஸ். இன்கிரஸ் வந்து நான் உங்களுக்கு எடுக்கல, நீங்க தான் பார்க்க போறீங்க. வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சாலே போதும். அது ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு லீனியர் ஃப்ளோ நான் போட்டு காமிக்க போறேன். ஆர் இதுவும் ஒரு ரஃப் டயக்ராம் தான். ரஃப் டயக்ராம் ஆர் லீனியர் ஃப்ளோ. ஓகே, சோ எப்படி வந்து நம்ம ஒரு பாடை எக்ஸ்போஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் திஸ் ஆஸ் யோர் கிளஸ்டர். இதை உங்க கிளஸ்டரா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கிளஸ்டருக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னா ஒரு பாட் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்ல ஆப்வியஸா எனக்கு ஒரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ள என் அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. பாட் வித்தின் பாட் வி ஹாவ் கண்டெய்னர். கண்டெய்னருக்குள்ள வி ஹாவ் என்ன நீங்க ரன் பண்ண நினைக்கிறீங்களோ அது அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு டேட்டாபேஸா இருக்கலாம். சம்திங் இஸ் ரன்னிங். சோ இந்த கிளஸ்டருக்குள்ள என்னோட பாட் ஒண்ணு ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, சோ இப்ப வெளியில யார் இருக்காங்க? இந்த கிளஸ்டருக்கு வெளியில யார் இருப்பாங்க? ஆப்வியஸ்லி அது இல்ல, யூசர்ஸ். யூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்றதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு அப்ளிகேஷன். சோ கன்சிடர் திஸ் as your HTTP. இந்த அப்பாச்சியோட அவுட்ட பாக்குறதுக்கு they are waiting. ஓகேயா? அப்ப எப்படி இந்த ரெக்வெஸ்ட் இங்க பாஸ் ஆகும்? நீங்க நார்மலா எப்படி ஒரு சர்வர் ஆக்சஸ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் இருக்கும். சின்ன சின்ன நெட்வொர்க்கிங் திங்ஸ், நெட்வொர்க்ஸ் அண்ட் வால்யூம்ஸ், இதை வந்து நீங்க சர்வீசஸ்னு பார்க்கலாம். இந்த சர்வீசஸ்க்கு கீழே என்ன பாக்குறீங்கன்னா எப்படி ஒரு குபர்னெட்டிஸ் நெட்வொர்க் வேலை செய்யும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம் பை கிராசிங் ஃபயர் வால், எப்படி உள்ள இருக்கிறத நான் ஆக்சஸ் பண்ண போறேன்ற அந்த நெட்வொர்க் தான் நீங்க பாக்குறீங்க, which is called as service. Okay, so this is nothing but end user. இந்த end user எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா by giving a request. இந்த request இங்க கொடுக்குறாங்க. ரெக்வெஸ்டிங் கொடுக்குறாங்க. இந்த கிளஸ்டருக்குள்ள எப்படி அவங்க என்டர் ஆக முடியும்? நீங்க இது வரைக்கும் கிளஸ்டருக்குள்ள என்டர் ஆனது நெட்வொர்க் வழியா கிடையாது. எப்படி போனீங்க? கிளைண்ட் மெஷின் வழியா kubectl கமெண்ட்ஸ் கொடுத்து தான் போனீங்க. யூசர்ஸா kubectl கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம நெட்வொர்க் மூலமா தான் ஆக்சஸ் பண்ண வைப்போம். ஏதோ ஒரு கேட்வே கொடுத்து தான் உள்ள வர வைப்போம். நாட் த்ரூ எனி மெஷின்ஸ் ஆர் நாட் த்ரூ எனி கமெண்ட்ஸ். கரெக்டா? சோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கேட்வே ஃபிக்ஸ் பண்ணணும்னா வாட் வி ஹேவ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ன இருக்கு? First service in the sense நம்மளுடைய சர்வீஸ்ல we have something called node port அப்படின்னு ஒரு காம்போனன்ட். node port அப்படின்றது என்ன? What does mean by port? நோட்ன்றது மெஷின் லெவல் தான் obviously. போர்ட்ன்றது இட்ஸ் a protocol. போர்ட்ன்றதே ஜெனரலா ஒரு கேட்வே மாதிரி தான். ஒரு என்ட்ரி, ஒரு கேட்வேவை தான் நம்ம போர்ட்னு சொல்வோம். சோ நோட் போர்ட்ன்றதும் இந்த இடத்துல மெஷின் லெவல்ல தான் நீங்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட் போர்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேட்வே ஓபன் பண்ண போறேன். நீங்க ஜெனரலா நெட்வொர்க்ஸ் இல்ல ஏடபிள்யூஎஸ்ல நீங்க பாத்தீங்க இல்லையா, எவ்வளவு போர்ட்ஸ் இருந்தது? 0ல இருந்து ஜெனரல் புரோட்டோகால் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 65,535. total is 65,536. 0 is also one of the ports. கரெக்டா? அதே மாதிரி இங்கே குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றாங்க, அதாவது எவ்வளவு ரேஞ்ச்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து எல்லாம் கிடையாது. 30,002 32,767 இப்படின்ற நம்பர்ல தான் ஏதாவது ஒரு ரேஞ்ச், சாரி ஏதாவது ஒரு போர்ட்டை நீங்க ஓபன் பண்ணி கிளஸ்டருக்குள்ள இருக்கிறவங்களை அக்சஸ் பண்ண விடலாம். So what I'm doing is ஒரு போர்ட் நம்பர் ஆர் ஒரு கேட்வே வந்து என்னுடைய கிளஸ்டர்ல நான் ஓபன் பண்றேன். ஓகே, அந்த போர்ட் நம்பர் என்னவா வேணா இருக்கலாம், which is 30,000ல இருந்து 32,767 குள்ள எந்த ரேஞ்சா வேணா இருக்கலாம். இப்பொழுதைக்கு எக்ஸாம்பிளுக்கு I'm taking 32,001 அப்படின்னு ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இது உங்களோட நோட் போர்ட். கன்சிடர் திஸ் ஆஸ் யோர் நோட் போர்ட். சும்மா அதை கலர் பண்ணிக்கிறேன், so that உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகே, சோ நோட் போர்ட் வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ இந்த நோட் போர்ட் வழியா வரக்கூடிய ரெக்வெஸ்ட் எங்க போகும்? சோ ஃப்ரம் யூசர் வந்து ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, நம்ம நார்மலா எப்படி hdfc.com இல்ல ஜென்ரலாவே ஒரு ஐபி அட்ரஸ் போட்டு நீங்க ஹிட் பண்ணி பார்த்திருக்கீங்க. அந்த மாதிரி அவரும் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்றாரு. ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணும்போது இட் இஸ் கிராசிங் அவர் நோட் போர்ட். நோட் போர்ட்ன்றது இட்ஸ் கேட்வே. இப்போதைக்கு கேட்வேன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னும் எப்படி ஒர்க் ஆகும்ன்றதை நான் இன்னொரு டயக்ராம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவல் டயக்ராம் நீங்க இன்னும் பார்க்கல. This is just a linear flow. எப்படி flow இருக்குன்றதை நான் காட்டுறேன். அண்ட் நோட் போர்ட் வழியா கிராஸ் ஆகக்கூடிய ரெக்வெஸ்ட் எங்க போகும்? என்னோட பாட். இது என்னோட பாட்.
இது என்னோட பாட் HTTPD பாட் அப்படின்றது ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல என்னோட ரெக்வெஸ்ட் பாஸ் ஆகும்போது என்ன டிராபேக் இருக்கும், என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி ஒரு பாட் கிரியேட் பண்றது எல்லாமே பாத்தீங்க. அதுல பாட்க்கு ஐபி அட்ரஸ் இருந்ததா, கண்டெய்னர்ஸ்க்கு ஐபி அட்ரஸ் இருந்ததா? டாக்கர்ல யாருக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும்? கண்டெய்னர்ஸ்க்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே நம்ம என்னவா பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பாட்ல தான் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். கண்டெய்னர்ஸ் don't have IP address, pods have IP address. So இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பாட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ்க்கு போகும்? ஸ்டேட்ஸ் என்ன பாட்ஸ்க்கு? ரன்னிங், சாரி பெண்டிங், ரன்னிங், சக்சீடட், ஃபெயில்டு, அன்னோனு, கிராஷ் லூப், பேக் ஆஃப், இந்த ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கும். அதுல எந்த ஸ்டேட் கிடையாதுன்றத நம்ம பார்த்தோம். இட் டசன்ட் ஹாவ் எனி ரீஸ்டார்ட் ஸ்டேட். அதாவது ரீஸ்டார்ட்லாம் நம்ம பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு பாட் ஓடிட்டு இருக்கு, அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு, அதை நான் சின்னதா அப்டேட் பண்றதா இருந்தாலும் ஐ கேனாட் ரீஸ்டார்ட் த சேம் பாட். அதுக்கு பதிலா நான் இன்னொரு பாடை வேணா புதுசா லான்ச் பண்ண முடியும். சோ அதுக்கு மீனிங் என்ன? பாட்ஸ் ஆர் எஃபிமெரல், which is பாட்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்காது. அதாவது உங்களுக்கு ஷார்ட் ஸ்பேன் டைம் தான் உங்களுக்கு இருக்கு, லாங் லாஸ்டிங் போகாது. அண்ட் தேர் ஐபி அட்ரஸ், இன்கேஸ் நான் புதுசா பாட்ஸை மாத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? அந்த இடத்துல அந்த ஐபி அட்ரஸ் கான்ஃபிளிக்ட் இல்ல, ஐபி அட்ரஸே மாறிடும் இல்லையா? ஆல்ரெடி ஒரு பாட் ஓடிட்டு இருக்கு, அந்த பாட்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு, அது ரீஸ்டார்ட் ஆகல, புதுசாவே கிரியேட் ஆகுது அப்படின்றப்ப என்ன ஆகுங்க? எண்ட் யூசர் கனெக்ட் பண்ணவே முடியாது. அதாவது ஐபி அட்ரஸ் டைனமிக்கா இருக்குன்னு சொல்றேன். உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது? ஐபி அட்ரஸ் மாறுது. சோ ஸ்டாட்டிக்கா ஒரு ஐபி அட்ரஸ் அதுக்கு கிடையாது. அதே மாதிரிதான் இங்க பாட்ஸ்க்கும், பாட்ஸ்க்கு டிஃபால்ட்டா செட் ஆகக்கூடிய ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக் கிடையாது. பாட்ஸ் ஐபிஸ் ஆர் டைனமிக் இன் நேச்சர். டைனமிக் இன் நேச்சர். சோ அப்படி பார்த்தா நம்மளுடைய செட்டப் படி இப்போ நோட் போட் வழியா கிராஸ் ஆகக்கூடிய ரெக்வெஸ்ட் பாட ரீச் பண்ணும்போது அக்சஸ் பண்ண முடியுமா? சேம் ஐபியா இருந்தா அக்சஸ் பண்ணலாம். இஃப் தட் இஸ் சேஞ்சிங், கண்டிப்பா அதை அக்சஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கே ஒரு அப்ளிகேஷனுடைய அட்ரஸ் அவங்க மாத்திக்கிட்டே இருக்காங்க, hdfc.comன்றதுக்கு பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், கரெக்டா? அந்த ஐபி அட்ரஸ் மாறுது, ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அது யூசருக்கு தெரியல அப்படின்னா அப்ளிகேஷன் நம்மளால ரீச் பண்ண முடியாது. சோ என்ன ஒரு விஷயம்னா, அட்ரஸை ஸ்டாட்டிக்கா ஃபிக்ஸ் பண்ணாதான் we can access the application லைஃப் டைம். சோ அப்போ இந்த இடத்துல என்ன டிராபேக்னா, பாட்ஸ் ஐபி அட்ரஸ் ஆர் டைனமிக் இன் நேச்சர். ஒரே ஐபி அட்ரஸா இருந்தா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அது மல்டிபிள் டைம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் அப்படின்னா என்னால அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, ஒரு புது சர்வீஸை கொண்டு வரோம். இல்ல ஜென்ரலா ஒரு ஃபர்ஸ்ட் டைம், ரெண்டு மூணு டைம் தான் ஓகே. ரொம்ப நாளைக்கு அதே ஐபி அட்ரஸ் அதே பாட் வச்சு நம்ம ரன் பண்ண மாட்டோம்ன்றதுதான் கான்செப்ட். பாட்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். சோ அப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஒண்ணும் இல்ல, இந்த பாட் போய் இதே இடத்துல இன்னொரு பாட் வரும். நான் டிப்ளாய்மெண்ட்ல உங்களுக்கு பண்ணி காமிச்சேன்னா கடைசி கிளாஸ்ல, ஒரு பாட் போகுது, நான் ரோல் அவுட் டிப்ளாய்மெண்ட் மூலயமா நான் அதே பாட் கொண்டு வந்தேன், அதே இடத்துல தான் இருந்து, பட் ஸ்டில் எனக்கு என்னாச்சு? அப்ளிகேஷன் அந்த இடத்துல மாறிதான் இருந்தது. அப்ளிகேஷன் சென்ஸ் நான் என்ன சேஞ்ச் கொடுத்தனோ எனக்கு அப்டேட் ஆகி இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் நான் ஒரு புது சர்வீஸ் யூஸ் பண்ண போறேன், which is nothing but என்ன சர்வீஸ்? எது கிளஸ்டருக்குள்ள கிரியேட் ஆகும்னு நான் சொன்னேன்? ஆன்லைன் இருக்கீங்களா? கிளஸ்டர் ஐபி. எஸ். So node portன்றது it will be created at the edge of the cluster. உங்களோட cluster IPன்றது which will be created inside the cluster. So இந்த cluster IP பத்தி நம்ம என்ன பேசணும்? ஆக்சுவலி cluster IPன்ற ஜெனரலா உங்களுக்கு நோட் போர்ட்ல இருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட் பாடுக்கு போகுது. பட் இந்த பாட்ஸ் டைனமிக்கா இருக்கிறதுனால இவங்களோட ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிறதுனால எப்பவுமே இந்த கனெக்ஷன் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கனெக்ஷன் பிரேக் ஆயிடும். கரெக்டா? இந்த கனெக்ஷன் பிரேக் ஆயிடும். இதை நான் ஸ்டாட்டிக்கா ஃபிக்ஸ் பண்றதுக்காக உள்ளுக்குள்ள ஒரு சர்வீஸ் கொண்டு வர போறேன், which is our cluster IP. Cluster IP will be created inside the cluster. அதை நீங்க மேனுவலாவும் கிரியேட் பண்ணலாம், இல்ல டிஃபால்ட்டாவும் இருக்கிறத யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். So we have another service called cluster IP. So what does mean by cluster IP அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி AWSல ஒரு ஸ்டாட்டிக் ஐபி ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன எடுத்துட்டு வந்தீங்க?
ஒரு ரிசோர்ஸ், அதுக்கு பேர் என்ன, EC2ல எலாஸ்டிக் ஐபி அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் மூலயமா உங்களுடைய மெஷின்ஸ்க்கு ஒரு பப்ளிக் ஐபியை கொடுத்தீங்க. ஜென்ரலாவே பப்ளிக் ஐபின்றது ஸ்டாட்டிக்கா இருக்காத ஒரு விஷயம், எப்பவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். உங்க லேப்டாப்ஸா இருக்கட்டும், எந்த டிவைசஸ்க்குமே பப்ளிக் ஐபி இஸ் டெம்பரரி. அந்த பப்ளிக் ஐபி எனக்கு வேணும், கான்ஸ்டன்டாவும் இருக்கணும் அப்படின்னா அமேசான் அதுக்கு என்ன கொடுக்குறான், எலாஸ்டிக் ஐபின்னு ஒரு ரிசோர்ஸ் கொடுக்குறான், ஒரு சர்வீஸ் கொடுக்குறான். அதை யூஸ் பண்ணி உங்களோட மெஷின்ஸ்க்கு பப்ளிக் ஐபியும் கொடுத்துக்கலாம், ஸ்டாட்டிக்காவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ன்றதான் அது. அதே மாதிரி இங்கேயும் we have cluster IP here. So இந்த cluster IP என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ரெக்வெஸ்ட ஃபார்வர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆப்வியஸா நோட் போர்ட்ல இருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட் எங்க ரீச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளஸ்டர் ஐபி. கிளஸ்டர் ஐபியோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு சொல்றேன். எனிஹவ் கிளஸ்டர் ஐபின்றது பேர்லயே இருக்கு, சம் ஐபி அட்ரஸும் உங்களுக்கு கொடுக்கும். கரெக்டா, பேர்லயே இருக்கிறது இது ஒரு ஸ்டாட்டிக் ஐபிய உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது. அண்ட் இது கிளஸ்டர் ஐபி. ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா, எனிஹவ் இந்த ஐபி அட்ரஸ் வழியா லைக் நோட் போர்ட் வழியா வரக்கூடிய ரெக்வெஸ்ட் எல்லாமே இப்ப எங்க ரீச் ஆயிடும், உங்களுடைய கிளஸ்டர் ஐபிக்கு ரீச் ஆயிடும். கிளஸ்டர் ஐபின்றது ஒரு ரிசோர்ஸ் தான். இங்க இருந்து எங்கதான் உங்க அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு, பாட்ல தான் அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. சம்ஹவ் அந்த ரெக்வெஸ்ட் எனக்கு பாடுக்கு தான் மூவ் ஆகணும். ஆனா பாடுக்கு இப்ப மறுபடியும் ரெக்வெஸ்ட் போனாலும் எப்படிதான் இருக்கும், நம்ம பாட் எந்த சேஞ்சுமே பண்ணல, நான் புதுசா ஒரு சர்வீஸை இன்க்ளூட் தான் பண்ணிருக்கேன். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? பாடோட ஐபி அட்ரஸ் டைனமிக், அதுக்கு எதுக்கு இப்ப நான் எலாஸ்டிக் ஐபி எடுத்து வந்து இங்க வச்சிருக்கேன், லைக் சாரி கிளஸ்டர் ஐபி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா ஐபி அட்ரஸ்க்காக கிடையாது. உங்களுடைய மெஷின்ஸை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா அதனுடைய ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகுது. பட் என்ன சேஞ்ச் ஆகாதது நீங்க பாத்துருக்கீங்க? ஒரு மெஷின் ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன சேஞ்ச் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்கு? ஐபி பிரைவேட் ஐபி சேஞ்ச் ஆகாது. இதுங்களுக்கு நம்ம பிரைவேட் ஐபி கொடுக்க முடியாது, இது டிஃபால்ட்டா செட் ஆகுறது. அடுத்து நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிங்க. உங்க மெஷின்ஸ்க்கு நீங்க கொடுக்குற பேர் மாறாது, கரெக்டா? டேக் மாறவே மாறாது நீங்க ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா. அதே இடத்துல நெட்வொர்க் ஓரியன்டா ஐபி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் இதே இடத்துல புதுசா பாட் கிரியேட் ஆனாலும் இல்ல வேற சர்வர்ல கிரியேட் ஆனாலும் எங்க கிரியேட் ஆனாலும் உங்க கிளஸ்டருக்குள்ள நீங்க வச்சிருந்த பாட் எங்க கிரியேட் ஆனாலும் அக்சஸ் பண்றதுக்கு கிளஸ்டர் ஐபி ஹெல்ப் பண்ணும். ஐபி அட்ரஸ் மாறினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்த இடத்துல நம்ம செலக்டார் லேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் மூலமா ஒரு பாடையும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கிளஸ்டர் ஐபி கிரியேட் ஆகிறதுக்கான லைக் நம்ம யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா செலக்டார் அண்ட் லேபிள் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த யூஸ் பண்ண முடியும். அதாவது கீ வேல்யூ பேர். கீ வேல்யூ பேர்னா என்ன, நேம் இஸ் ஈக்குவல் டு திஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு டேக். என்னுடைய கிளஸ்டர் ஐபிக்கு நான் ஒரு டேக் கொடுத்துருக்கேன், அதே டேக இந்த பாடுக்கு கொடுத்துட்டேன். சோ இங்க இருந்து என்ன வருதோ ரெக்வெஸ்ட், அது நோட் போர்ட் வழியா என்னுடைய கிளஸ்டர் ஐபிக்கு வரும். சோ அந்த ரெக்வெஸ்ட் எப்படி மேட்ச் பண்ணும் அப்படின்னா இந்த செலக்டாரை மேட்ச் பண்ற மாதிரி எந்த பாட் இருக்கோ, எந்த பாட் கிட்ட அந்த லேபிள் இருக்கோ, இது கீ, அது லாக் இன் கீ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இது வந்து லாக் மாதிரி. இதுக்கு மேட்சிங்கா யார் இருக்காங்களோ அந்த பாடுக்கு ரெக்வெஸ்ட ரவுட் பண்ணிடும். இப்ப யார் தேவைப்படவே இல்லை எனக்கு, ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸே தேவைப்படல. எங்கே பாட் கிரியேட் ஆனாலும் அதனுடைய லேபிள் வச்சு என்னால ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றதுதான் இந்த இடத்துல கிளஸ்டர் ஐபியோட அட்வான்டேஜ். சோ இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரொம்ப டைட்டால நம்ம கப்பிள் பண்ணல, தே ஆர் லூஸ்லி கப்பிள்டு. பெரிய பெரிய ஐபி அட்ரஸ் எல்லாம் வச்சு நான் ரெண்டு பேரையும் மேட்ச் பண்ணல, சின்னதா ஒரு கீ வேல்யூ பேர் கொடுத்து நம்ம மேட்ச் பண்றதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் லூஸ்லி கப்பிள்டு நெட்வொர்க். அதாவது அந்த அளவுக்கு ரொம்ப இதுல கனெக்ஷன் கொடுக்கறது கஷ்டம் கிடையாது. பட் எனிஹவ் உங்களோட பாட அவுட்டர் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றது இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். அட்லீஸ்ட் ஐ நீட் வாட், 2 services which is node port and cluster IP. So இந்த ரெண்டு பேர் இருந்தாதான் இந்த பாட் வெளியிலே போகும். இப்ப எப்படி வெளியில போகும்ன்றத நான் சொல்றேன். கன்சிடர் உங்களோட கிளஸ்டருக்குள்ள ஆப்வியஸா என்ன இருக்க வாய்ப்பு உண்டு, ரெண்டு மெஷின்ஸ், மினிமம் 2 ஒர்க்கர் நோட் எனக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த 2 ஒர்க்கர் நோட்ஸ்க்குமே ஐ ஹாவ் அ பப்ளிக் ஐபி 15.23.65.89 ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. செகண்ட் ஒர்க்கர் நோடோட ஐபி அட்ரஸ் 35. சும்மா ரேண்டமா தான் நான் எழுதுறேன். ஓகே, இந்த மாதிரி 2 ஐபி அட்ரஸ் உள்ள 2 மெஷின்ஸ் என்கிட்ட உள்ள இருக்கு. இப்ப எப்படி நம்ம ரெக்வெஸ்ட் கொடுப்போம், அதாவது ஜென்ரலா எப்படி ஒரு
எண்ட் யூசர் ரெக்வஸ்ட் கொடுக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா ப்ரௌசருக்குள்ள போறாங்க which is httpd:// ஏதாவது ஒரு சர்வருடைய ஐபி அட்ரஸ். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இன்னொரு டயக்ராம் பாத்தீங்கன்னா you'll get an idea. just see 15.23.65.89 உங்களுடைய போர்ட் நம்பர் 32,001. ஸோ அப்ப என்ன ஆவீங்கன்னா இந்த யூசர் இந்த போர்ட் நம்பர் வழியா போனாலே போதும், அந்த ரெக்வஸ்ட் எங்க போயிடுது, கிளஸ்டர் ஐபிக்கு போயிடுது. கிளஸ்டர் ஐபியும் ஒரு பாடும் எப்படி கனெக்ட் ஆவாங்க அப்படின்னா யூசிங் செலக்டார் அண்ட் லேபிள். ஸோ இதுதான் பேசிக்கா நம்ம ரெண்டு சர்வீசஸ் உடைய யூசேஜ். இந்த இடத்துல மட்டும் கிளஸ்டர் ஐபி தேவைப்படாது. இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்த ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம வெறும் பாட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா we get only pod. இதுவே நான் வந்து ஒரு ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ரெப்ளிகா செட் பிளஸ் பாட் ரெண்டுமே கிரியேட் ஆகிறத பாத்தீங்க. டீமன் செட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா டீமன் செட் பிளஸ் பாட் கிரியேட் ஆகும். அண்ட் தென் ஒரு டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணனா எனக்கு டிப்ளாய்மெண்ட் பிளஸ் ஒரு ரெப்ளிகா செட் அண்ட் ஒரு பாட் கிடைக்கும். கரெக்டா? இதே மாதிரி இவங்களுக்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. நோட் போட்டு கிளஸ்டர் ஐபி இவங்களுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஸோ லெட் அஸ் see. ஸோ நீங்க ஒரு கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்றீங்க. கிளஸ்டர் ஐபி நான் சிஐபினே போட்டுக்கிறேன் ஈஸியா முடிக்கிறதுக்கு. சிஐபி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிளஸ்டர் ஐபி மட்டும் தான் கிரியேட் ஆகும். இது எல்லாத்துக்குமே நம்ம என்னதான் எழுதுவோம், அவங்கள மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் தான் எழுத போறோம். ஸோ எனக்கு ஒரு கிளஸ்டர் ஐபி கிரியேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒரு நோட் போர்ட் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு நோட் போர்ட்டும் கிரியேட் ஆகும், கூடவே ஒரு கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் ஆகும். ஏன்னா நோட் போர்ட் வழியா வராங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ரெக்வஸ்ட் எங்க போகக்கூடாது, டைரக்டா பாடுக்கு போற வாய்ப்பே கிடையாது, போனாலும் அது யூஸும் கிடையாது. அதனால ஆப்வியஸா ஒரு நோட் போர்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு கிளஸ்டர் ஐபி தேவைப்படுது. இந்த வழியா வரக்கூடிய ரெக்வஸ்ட் எல்லாமே இந்த கிளஸ்டர் ஐபி மூலயமா தான் பாடுக்கு போகணும்ன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் மீன்ஸ் ஒரு நோட் போர்ட் கிரியேட் பண்ணும்போது கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் பண்ணிடுது. அதே மாதிரி we have load balancer. load balancer கிரியேட் பண்ணும்போது load balancer பிளஸ் நோட் போர்ட் பிளஸ் கிளஸ்டர் ஐபி மூணு பேருமே கிரியேட் ஆகும். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இது எப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு ரெக்வஸ்ட் எப்படி ஒரு நோட் போர்ட்டை கிராஸ் பண்ணி கிளஸ்டர் ஐபி கிராஸ் பண்ணி பாட் ஆக்சஸ் பண்றோன்றதை நம்ம பார்த்தோம். இதுக்கு மட்டும் கிளஸ்டர் ஐபி யூஸ் ஆகாது. இன்னொரு சினாரியோ நான் சொல்றேன். இன்னொரு சினாரியோ, இந்த சர்வர் இந்த கிளஸ்டருக்குள்ள என்கிட்ட மல்டிபிள் பாட்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு இல்லையா? இந்த மாதிரி என்கிட்ட ஹெச்டிடிபிடி பாட் ஓடிட்டு இருந்தது, கூடவே இன்னொரு பாட், எனி பாட், அது ஒரு டேட்டாபேஸ் பாடாவே இருக்கட்டுமே, ஏதோ ஒரு பாட் எனக்கு இதே கிளஸ்டர்ல ரன் ஆகுது. ஒரு பாட் இன்னொரு பாட் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? சும்மா ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இது ஒரு பாட். நீங்க வந்து MySQL பாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு டேட்டா பேஸ் ஓடிட்டு இருக்கு, அதனுடைய போர்ட் நம்பர் 3306 அது ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பாட் என்னுடைய ஹெச்டிடிபிடி பாட் எப்படி என்னுடைய MySQL கூட கம்யூனிகேட் பண்ணும்? எப்படி பார்த்தாலும் சிச்சுவேஷன் என்ன, ஒரு பாடுக்கு ஏதாவது ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னாலே தட் இஸ் டைனமிக் இன் நேச்சர். அப்போ இந்த பாடும் கம்யூனிகேட் பண்ணாலும் அதே கதையில தான் வந்து நிற்கும். எப்படி டைனமிக்கா இருக்கிறத நம்ம அக்சஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல போய் நிற்கும். அப்ப இங்கேயும் நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சேம் கிளஸ்டர் ஐபி நான் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்ணனா சேம் யூசிங் செலக்டார் லேபிள் கான்செப்ட் மூலயமா இந்த பாட்ல இருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட் எல்லாமே இங்கதான் ரவுட் ஆகணும்ன்றது சின்ன கீ வேல்யூ பேர் மூலயமா தான் ஒரு பாடை நம்ம அக்சஸே பண்ணுவோன்றதா இந்த இடத்துல ஹைலைட். ஸோ இங்கிருந்து இங்க திஸ் இஸ் யுவர் அனதர் கிளஸ்டர் ஐபி. இந்த கிளஸ்டர் ஐபிக்கும் ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கிடைக்கும் நீங்க கிரியேட் பண்ணும்போது. அண்ட் ஓகே, கிளஸ்டர் ஐபி அண்ட் இதுக்குமே ஒரு செலக்டார் லேபிள் ஸோ ரெக்வெஸ்ட் இந்த மாதிரிதான் நம்ம அவுட்டர் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம். இந்த ஃப்ளோ புரியுதா எவ்ரிவன் ஆன்லைன்? எஸ், எஸ்.
ஓகே, சோ பேசிக்கா இந்த மாதிரி தான் ஒரு ரெக்வெஸ்ட் இருக்க போது. இன்னும் நான் இது ஒரு பெரிய டயக்ராம் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஃப்ளோ நோட் போர்ட் அண்ட் கிளஸ்டர் ஐபி தான் பார்த்திருக்கீங்க. இந்த இடத்துல இன்னும் லோட் பேலன்சரை பாக்குறேன். லெட் மீ ஷோ யூ லோட் பேலன்சர் as well. சோ இன்னொரு டயக்ராம் நான் ஓபன் பண்ணிக்கிறேன், லைக் இன்னொரு பெயிண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவல் ஃப்ளோ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சோ ஆக்சுவல் ஃப்ளோ ஃபார் actual flow here, கன்சிடர் உங்களோட கிளஸ்டர்ல 3 ஒர்க்கர் நோட், 3 4 எத்தனையோ ஒர்க்கர் நோட நீங்க வச்சிருக்கீங்க. இப்போதைக்கு நான் இந்த பிக்சருக்கு 3 நோடு போட்டுக்கிறேன். 3 ஒர்க்கர் நோடு இருக்கு. சோ இந்த 3 ஒர்க்கர் நோடுக்குமே என்ன கிரியேட் ஆகும்னு சொன்னேன், லைக் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் என்ன, யா கன்சிடர் உங்களோட ஒவ்வொரு நோட்குள்ளயுமே மாடல்ன்றது இருக்கு. இது ரெப்ளிகா செட் மூலமா நீங்க லான்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எந்த மெஷின்ஸ்ல வேணாலும் லான்ச் ஆயிருக்கும். டீமன் செட்டா இருந்தாதான் 3 மெஷின்ஸ்லயும் 3 பாட்ஸ் ஓடி இருக்க வாய்ப்பு உண்டு. சோ இந்த மாதிரி என்கிட்ட 4 பாட்ஸ் என்னுடைய கிளஸ்டர்ல ஓடிட்டு இருக்கு. 4மே HTTPD பாடு தான். ஆப்வியஸா ஒரே ஒரு பாடு மட்டும் நம்ம ரன் பண்ண மாட்டோம் இல்லையா, எல்லாருமே அவைலபிளா இருக்கணுங்கிறதுக்காக சர்வர் மாதிரியே தான். நீங்க ஒரு சர்வர் வச்சு அப்ளிகேஷன் போஸ்ட் பண்றீங்க, மல்டிபிள் சர்வர்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா, அதே மாதிரி மல்டிபிள் பாட்ஸ் HTTPD சேம் அப்ளிகேஷன்ல ரன் ஆகுது. இப்போ இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றோம், இதை நம்மளால டைரக்டா வெளியில எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஓகே, ஒரே நிமிஷம், இதை வந்து இன்னும் நான் கீழே போட்டு சோ இதுல ஒர்க்கர் நோட விட்டுருங்க. ஒர்க்கர் நோட் ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக தான், இதுல ஒர்க்கர் நோட்க்கு சம்பந்தமே கிடையாது. அதனால நான் வேணா அதை கீழே போட்டுக்கிறேன். ஓகே, சோ ஒர்க்கர் நோட் இந்த 3 பேரும் சாரி மாஸ்டர் நோட், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது மாஸ்டர் நோட், 3 ஒர்க்கர் நோட். மாஸ்டருக்கு இதுக்கும் பெருசா சம்பந்தம் இல்லைன்றதுனால நான் அதை எடுத்துக்கல கவுண்ட்ல. இந்த பாடை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ன இருக்கு, நோட் போர்ட். எனக்கு அந்த கேட்வே ஓபன் பண்ணாதான் உள்ள ரெக்வெஸ்ட் ரவுட் ஆகும். சோ அந்த நோட் போர்ட் அப்படின்றது கிளஸ்டர் லெவல்ல தானே நான் உங்களுக்கு காமிச்சேன். அதாவது இட் வில் பி கிரியேட்டட் அட் த எட்ஜ் ஆஃப் த கிளஸ்டர் நான் சொன்னேன். ஆனா பேர் என்னதுக்கு, நோடு போர்ட். நோடு போர்ட்னா உங்களுடைய மெஷின்ஸ்ல தான் ஓபன் ஆகும். நீங்க என்ன போர்ட் சொல்றீங்களோ அது உங்களுடைய மெஷின்ஸ் எல்லாத்துலயுமே ஓபன் ஆயிடும். உங்களுடைய மெஷின்ஸ்க்கு எவ்வளவு புரோட்டோகால்ஸ் இருக்கு, இப்ப நீங்க இந்த ஒவ்வொரு நோடுக்குமே ஆல் டிராபிக்ன்றது ஓபன் பண்ணுவீங்க இல்லையா. சி, இது கடைசியில யாருன்னா உங்களோட EC2 மெஷின் தான். ஒவ்வொரு EC2 மெஷினுக்கும் நீங்க என்ன ஃபயர்வால் போட்டிருப்பீங்க, ஆல் டிராபிக்னு போட்டிருக்கீங்க. அதுல குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஓபன் பண்ணக்கூடிய போர்ட் நம்பர் இஸ் அந்த 32,001 ஏதோ ஒரு நம்பரை நான் சொன்ன ரேஞ்ச்ல நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ இது என்னோட நோட் போர்ட் ஓபன் பண்ணியாச்சு. 32,000 சோ நீங்க எத்தனை போர்ட்ஸ் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்ச்ல ஒரே ஒரு நம்பர் தான் ஓபன் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. இதுலயே இன்னொரு 32,002 32,003 எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். கன்சிடர் 32,001. ஒவ்வொரு மெஷினுக்குமே என்ன இருக்கும்னா ஆப்வியஸா ஐபி அட்ரஸ் இருக்கும். சும்மா ஒரு டம்மி அட்ரஸ் நான் எழுதிக்கிறேன் so that I can explain. So 23 சும்மா ஒரு நம்பர் எழுதுறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, சோ இந்த மாதிரி அட்ரஸ் இருக்கு. இது என்னுடைய நோட் போர்ட் ஓபன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அங்கிருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட் எப்படி இருக்கணும், இப்ப என்னுடைய பாட்ஸ்ல இருந்து என்னுடைய நோட் போர்ட்ல இருந்து பாட்ஸ்க்கு டைரக்டா ரெக்வெஸ்ட் வர முடியாது. அதுக்காக நமக்கு என்ன இருக்க போகுது, கிளஸ்டர் ஐபி கிரியேட் ஆகும். கிளஸ்டர் ஐபி வில் பி கிரியேட்டட் வித்தின் த கிளஸ்டர். கரெக்டா, அந்த கிளஸ்டர் ஐபின்றது நீங்க நினைச்ச மாதிரி சும்மா ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் கிடையாது. அது கிளஸ்டர் லெவல்ல கிரியேட் ஆகக்கூடிய ஒரு காம்பனன்ட். இப்படிதான் அது கிரியேட் ஆகும். அதாவது கிளஸ்டர் ஐபி நோட் போர்ட்ன்றது நோட் லெவல்லையும், கிளஸ்டர் ஐபின்றது கிளஸ்டர் லெவல்லையும் கிரியேட் ஆகும். சோ இப்ப இதுவுமே உங்களோட ஸ்டாட்டிக் ஐபி நான் என்ன சொன்னேன்னா அதே கான்செப்ட் தான், பட் எப்படி கிரியேட் ஆகும்ன்றத நான் காட்டிட்டு இருக்கேன். சோ இது என்னோட கிளஸ்டர் ஐபி. கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளஸ்டர் ஐபிக்கு நான் என்ன கொடுத்திருப்பேன்,
இதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸும் கிடைச்சிருக்கும் அண்ட் இதுக்குன்னு ஒரு செலக்டாரும் நான் செட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த செலக்டார் கூட எந்த லேபிள், எந்த HTTPD பாடோட லேபிள் மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல கனெக்ட் ஆயிடும். இல்ல 4 பேரோடதையும் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா 4 பேருக்குமே ரவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இந்த கிளஸ்டர் ஐபின்றது இன்டர்னல் லோட் பேலன்சர் மாதிரி ஆக்ட் ஆகும். கிளஸ்டர் ஐபின்றது இப்ப என்னன்னா, நோட் போர்ட்ல இருந்து என்னுடைய கிளஸ்டர் ஐபிக்கு ரெக்வெஸ்ட் வருதா, எந்த சர்வர்ல இருந்து ரெக்வெஸ்ட் வந்தாலும் எங்க வந்து ரீச் ஆகுது, ஃபைனலி கிளஸ்டர் ஐபி தான் வருது. அப்ப நம்ம 500 ரெக்வெஸ்ட் வெளியில இருந்து வந்தாலும் ஃபர்ஸ்ட் யார் ரிசீவ் பண்றா? நீங்க ஜெனரல் நெட்வொர்க்கிங், ஜெனரல் ஆர்கிடெக்சர் பாத்திருக்கீங்க இல்லையா உங்களோட AWSல. இப்ப நான் hdfc.com ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் ஹிட் பண்ணுது? லோட் பேலன்சர். அந்த மாதிரி இங்கேயும் எந்த மெஷின்ஸ்ல இருந்து ரெக்வெஸ்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகக்கூடியது உங்களுடைய கிளஸ்டர் ஐபிக்குள்ளதான். அந்த கிளஸ்டர் ஐபியை தான் நம்ம இன்டர்னல் லோட் பேலன்சர்னு சொல்றோம். ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் கிளஸ்டர் ஐபி இஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுக்குது அண்ட் இன்டர்னலாவே அது லோட் பேலன்சர் மாதிரி ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் இந்த பாட் அவைலபிளா இல்லைன்னா இந்த பாட்ல போய் அந்த ரெக்வெஸ்ட் கொடுத்து அவுட்புட் எடுக்கும். ஸோ எந்த பாட் கூட வேணாலும் கனெக்ட் ஆகிற சான்ஸ் இந்த கிளஸ்டர் ஐபிக்கு உண்டு. ஒரு கிளஸ்டர் ஐபியில நீங்க எத்தனை கிளஸ்டர் ஐபி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், அதை எத்தனை பாட் கூட வேணாலும் நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ when we see hands on உங்களுக்கு அது புரியும். ஸோ இந்த மாதிரி தான் pods request. And finally உங்ககிட்ட இன்னொரு பாடும் இருக்கு which is MySQL pod. எல்லா மெஷின்ஸ்லயுமே உங்களுக்கு ஒரு MySQL pod ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த MySQL பாடும் என்னோட HTTPD பாடும் கம்யூனிகேட் பண்றதுக்கு again we need ஒரு கிளஸ்டர் ஐபி ரிசோர்ஸ். நான் தான் சொன்னதே எத்தனை கிளஸ்டர் ஐபி வேணாலும் உங்களுடைய கிளஸ்டருக்குள்ள கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் கிடைக்கும். நீங்க யார் யாரை மேட்ச் பண்ண நினைக்கிறீங்களோ யூ கேன் மேட்ச் them. Okay, so again I'm opening the cluster IP. இதே மாதிரிதான் கிளஸ்டர் ஐபி எந்த லெவல்ல கிரியேட் ஆகும்ன்றத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன் இது வரைக்கும் புரியுதா? எஸ் மேம். ஓகே, சோ அகைன் ஒரு கிளஸ்டர் ஐபி அண்ட் இதுக்கும் ஒரு செலக்டார் கொடுப்பீங்க. அந்த செலக்டார் கூட யார் மேட்ச் ஆகுறாங்களோ அந்த லேபிளுக்கு உங்களோட ரெக்வெஸ்ட், லைக் லேபிள் வச்சிருக்கக்கூடிய பாடுக்கு ரெக்வெஸ்ட் ரவுட் ஆகும். ஓகே, so this is how central request pass ஆகுது. இதுல இருந்து எப்படி அவுட்புட் பாப்போம்ன்றத நான் இன்னும் சொல்லல. கரெக்டா? இப்ப யூசர் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு, எந்த மாதிரி ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு? HTTPD that is HTTP :/ இப்போ 89.56.74.1:32,001 அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. அவருக்கு எங்க இருந்து அவுட்புட் வரணும்? இப்ப அவருக்கு என்ன அவுட்புட் காட்டும், எந்த பாடோட அவுட்புட் காட்டும்? HTTPD பாட்னா இந்த மெஷின் நான் கொடுத்திருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் மெஷினோட ஐபி அட்ரஸ். அப்ப எங்க இருந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் மெஷின். இதுல ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கு. இப்போ எல்லா மெஷின்ஸ்லயுமே பாட் இருக்கு, ஆனா நான் வந்த மெஷின் எது? ஃபர்ஸ்ட் மெஷினோட ஐபி அட்ரஸ் கொடுத்து வந்திருக்கேன். இதுவே இந்த ஃபர்ஸ்ட் மெஷின்ல பாட் இல்ல, நான் கொடுத்த ஐபி அட்ரஸ் என்னவோ ஃபர்ஸ்ட் மெஷினோட ஐபி அட்ரஸ், பட் அந்த மெஷின்குள்ள இந்த பாட் இல்ல அப்படின்னா அவுட்புட் கிடைக்குமா? கிளஸ்டர் ஐபி அந்த இடத்துல அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப நான் ரெப்ளிகா செட் மூலமா லான்ச் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்கும்? அந்த பாட் மறுபடியும் லான்ச் ஆகுதுன்னா அதே சர்வர்ல தான் லான்ச் ஆகுன்றது மேண்டேட்டரி கிடையாது. அது எந்த மெஷின்ல வேணாலும் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த செலக்டாரும் லேபிளும் மேட்ச் ஆகிறதுனால எந்த மெஷின்ஸ்ல இருந்து வேணாலும் கொடுக்கும். இதுக்கும் ஐபி அட்ரஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுடைய வேலை என்ன? வெளியில இருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட சர்வருக்குள்ள நீங்க கொடுக்குறீங்க. லைக் நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் எல்லாமே சர்வருக்குள்ள போகுது, பட் எங்க போனாலும் அது கிளஸ்டர் ஐபி தான் ரீச் பண்ணும். ஸோ கிளஸ்டர் ஐபில இருந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெஷின்ல பாட் இல்ல அப்படின்னா கூட செகண்ட் ஆர் தேர்ட்ல இருந்து ஏதாவது ஒரு பாடோட ஐபி அட்ரஸும் உங்களுக்கு திருப்பி எடுத்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அண்ட் இன்னொரு காம்பனன்ட் யாரு? நான் சொல்றது இந்த பாட் இந்த இடத்துல கிரியேட் ஆகாம இதே பாடு வேற இடத்துல கிரியேட் ஆயிருக்கான்னு கேக்குறேன். இந்த மெஷின்ல இந்த பாட் கிடையாது, ஆனா நான் கொடுத்திருக்க கூட ஐபி என்ன அந்த மாதிரி கேக்குறேன். இது இதே இடத்துல இல்லாம வேற இடத்துல கிரியேட் ஆனாலும் எனக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்குமா? அவ்வளவுதான் கொஸ்டின்.
கிடைக்கும் because of cluster IP. It is acting like a internal load balancer. ஆமா, இதெல்லாம் கேட்டிருக்காங்க சினாரியோ இதெல்லாம். ஓகே, சோ இங்க உள்ள உங்களுக்கு இவ்வளவு காம்பனன்ட்ஸ் இருக்கு, நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி, அதெல்லாமே ஓகே. பட் வெளியில யார் இருக்காங்க? we have லோட் பேலன்சர். அந்த லோட் பேலன்சர்ன்றது எங்க கிரியேட் ஆகும்? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டயகிராம்ல சொல்லியிருந்தேன், which will be created outside the cluster. கிளஸ்டருக்கு வெளியில கிரியேட் ஆகக்கூடிய காம்பனன்ட். நீங்க எல்லாருமே கிளஸ்டர் கிரியேட் பண்ண தெரியும், கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய AWS அக்கவுண்ட்ல ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் ஆகுனதை பாத்தீங்களா? ஆன்லைன் டிஃபால்ட்டாவே உங்களோட உங்களுடைய கிளஸ்டருக்கு ஒரு லோட் பேலன்சர் கிடைக்கும். குபர்னெட்டிஸ் மூலமா ஒரு லோட் பேலன்சர் கிடைக்கும். அது இல்லாம நீங்க கிரியேட் பண்ற லோட் பேலன்சர் தான் இது. நான் என்னுடைய சர்வீசஸ்க்கு ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்றேன். இந்த லோட் பேலன்சர் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி, ஒரு லோட் பேலன்சரும் கிரியேட் ஆகும், நோட் போர்ட்டும் கிரியேட் ஆகும், கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் ஆகும்ன்றதுதான் இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ். சோ லோட் பேலன்சர், இந்த லோட் பேலன்சர் கிரியேட் ஆகிறது வந்து AWSல ஜஸ்ட் வாட்னு பாருங்க, உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது தெரியும். சோ லோட் பேலன்சர் எனக்கு இங்க இருக்கு. இந்த லோட் பேலன்சர் எனக்கு AWSல கிரியேட் ஆகக்கூடிய AWS ஓட லோட் பேலன்சர் தான். என்னென்ன டைப் ஆஃப் லோட் பேலன்சர்ஸ் இருக்கு? என்னென்ன டைப் ஆஃப் லோட் பேலன்சர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? application load balancer, network load balancer, load balancer. Network load balancer. What is the difference between application load balancer and network load balancer? Any idea? சரி, application load balancer என்ன பண்ணுது? வர்ற டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். வர்ற traffic- இன்கமிங் HTTP or HTTPS request application layer protocols Okay. and இன்னொரு டிஃபரன்ஸ் ரொம்ப ஈஸியா சொல்லுங்க பாப்பா. அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்னா என்ன? அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படின்றது யூசர் என்ன ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த ரெக்வெஸ்ட்க்கு ஏத்த ரெஸ்பான்ஸை ரவுட் பண்றது தான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சரோட வேலை, which is called as path based routing. எந்த பாத்ல அவங்க ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த ரெக்வெஸ்ட்க்கு ஏத்த அவுட்புட்டை கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இதுவே கிளாசிக் லோட் பேலன்சரா இருக்குன்னா அது எதையும் செக் பண்ணாது, வரக்கூடிய ரெக்வெஸ்ட் சிம்பிளா சர்வருக்கு ரவுட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் கிளாசிக்கு. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க டிஃப்ரெண்ட் மைக்ரோ சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்ணாலும் அந்தந்த மைக்ரோ சர்வீஸ், அதாவது ஒவ்வொரு பர்டிகுலர் கண்டென்ட்டோடைய அவுட்புட்டுமே உங்களுக்கு தனித்தனியா காட்டும். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்ததுதான். அந்த மாதிரி எங்கிட்ட நிறைய லோட் பேலன்சர் இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்தா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட் அஸ் டேக் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். கன்சிடர் திஸ் ஆஸ் யோர் லோட் பேலன்சர். இப்போ நம்ம கிட்ட ஒரு Zomato அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. zomato.com அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ நான் அந்த அப்ளிகேஷனை ஓப்பனும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்க Zomatoன்ற அப்ளிகேஷன் Kubernetes கிளஸ்டர்ல தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி zomato.com. இப்ப zomato.com நான் ஹிட் பண்ண உடனே எந்த பேஜ்ல வந்து நிக்கிறேன்? ஹோம் பேஜ்ல வந்து நிக்கிறேன். இந்த zomato.com அப்படின்றதுல ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்து நான் லேண்ட் பண்ணாலும் எங்கதான் லேண்ட் ஆவேன்? அதே ஹோம் பேஜ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? zomato.com போட்டாலும் ஹோம் பேஜ்ல தான் இருப்பீங்க. zomato.com ஸ்லாஷ்னு போட்டாலும் நம்ம ஹோம் பேஜ்ல தான் இருக்கும். இதுவே நான் zomato.com ஸ்லாஷ் இல்ல இங்க வேற ஏதாவது டைனிங், நைட்டு, லைக் ஆர்டர் ஆன்லைன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல லொகேஷன் எனக்கு என்னென்ன இருக்கு? சென்னையில. சோ சென்னையில நான் டைனிங் பாக்குறேன். என்ன காட்டுது? சென்னையில நீங்க டைன் அவுட், டைன் இன் கிடையாது, அது டைனிங் அவுட். சோ நீங்க ஆர்டர் எடுத்துக்க போறீங்களா, லைக் டைனிங் எடுக்க போறீங்களா, டைன் அவுட் எடுக்க போறீங்களா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெலிவரி ஆர் வாட் எவர் இட் இஸ். நான் கேட்ட மாதிரி எனக்கு பாத் மாறிடுச்சா? ஸோ zomato.comல சென்னை லொகேஷன்ல நான் டைனிங் அவுட்க்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுல என்ன மாதிரியான ஃபுட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், இல்ல என்ன மாதிரியான ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றேன்றத நான் செலக்ட் பண்ண இந்த பாத் எனக்கு போய்கிட்டே தான் இருக்கு. கரெக்டா? இததான் நம்ம பாத் பேஸ்ட் ரவுட்டிங்னு சொல்றோம். இப்போ டைன் அவுட் அப்படின்னு நான் ரீச் பண்ணல,
சென்னைக்கு கீழே டைன் அவுட், இதே மாதிரி பெங்களூருக்கு கீழே ஒண்ணு இருக்க வாய்ப்பு உண்டு, ஹைதராபாத் கீழே இருக்கிறதுக்கு ஒண்ணு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டும் தனித்தனி கிளஸ்டர் லைக் தனித்தனி மெஷின்ஸ்ல ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு சர்வர் லெவல்ல நான் சொல்றேன். சோ டிஃப்ரெண்ட் மைக்ரோ சர்வீசஸா எல்லாருமே ஹோஸ்ட் ஆகுறாங்கன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்பொழுது என்னுடைய லோட் பேலன்சர் எப்படி என்னோட ரெக்வஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத இப்ப நான் கிளஸ்டர் லெவல்ல சொல்றேன். ஜஸ்ட் சி zomato.com ஒண்ணு இருக்கா? இந்த zomato.comல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? சர்ச் பண்றோம். சர்ச்ன்ற ஆப்ஷனுக்கு போறேன். அந்த சினாரியோ விடுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்? ஆர்டர் பண்றேன். உங்களுடைய நார்மல் ஜொமேட்டோ ஆப்பே இருக்கு இல்லையா, அதையா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆர்டர் பண்றேன். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் லைக் ஆர்டர்னா நான் கார்ட்டுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்றேன். பேமெண்ட் பண்ணிட்டு ஐம் ட்ராக்கிங் த ஃபுட் வர்றத நான் ட்ராக் பண்றேன். இப்போ சர்ச் அப்படின்ற கண்டென்ட் எல்லாருமே சர்ச் பண்ண வராங்க இல்லையா, டிராபிக்ஸ் நிறையவே இருக்கும் இல்லையா. யாராவது சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்றாங்க அப்படின்னா அந்த சர்ச் வந்து எந்த போர்ட் வழியா போகணும்? அதாவது இன்கேஸ் சர்ச்ன்றது எனக்கு 32,001 அப்படின்ற போர்ட் நம்பர் மூலமா வரணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? 32,001 யாராவது சர்ச் பண்றாங்க அப்படின்னாலே அந்த ரெக்வஸ்ட் எனக்கு 32,001 வழியா வரணும். சோ தட் அவங்க கிளஸ்டர் ஐபி வருவாங்க. அவங்க சர்ச் பண்றதுக்கான கண்டென்ட் எல்லாமே இந்த பாட்குள்ள ஓடிட்டு இருக்கும். இதுவே அவங்க அடுத்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ 32,100 நோட் போர்ட் மூலமா வராங்க. அண்ட் தென் கிளஸ்டர் ஐபி டு பாட், இப்படிதான் அது இருக்குன்றத நான் சொல்றேன். இதுவே ஆர்டர் அப்ளிகேஷன் எல்லாருமே ஆர்டர் பண்றதுக்காக வராங்க. தனித்தனி மைக்ரோ சர்வீசஸா இருக்கும்போது எப்படி பார்க்கணும்ன்றத நான் சொல்றேன். அப்படியே பார்க்காதீங்க. அந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் ப்ராடா யோசிச்சு பாருங்க. இந்த மைக்ரோ சர்வீஸ் இந்த போர்ட்ல ஆக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆர்டர் அப்படின்ற மைக்ரோ சர்வீஸ் நான் எந்த வழியா ஆக்சஸ் பண்ண விடலாம் அப்படின்னா 32,002 வழியா ஆக்சஸ் பண்ண விடலாம். அண்ட் அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு 32,003 அண்ட் உங்களோட ட்ராக்கிங்க்கும் ஒரு தனி போர்ட் நம்பர் 32,004. இப்ப என்னுடைய அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் என்ன பண்ண வாய்ப்பு உண்டு? யாராவது சர்ச் அப்படின்னு கிளிக் பண்றாங்க அப்படின்னாலே அந்த ரெக்வஸ்ட் ஆப்வியஸா எங்க போக வாய்ப்பு உண்டு? 32,001. அதானே அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பண்ணும். யூசர் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த பாத்துக்கு அந்த போர்ட் நம்பர் வழியா என்னுடைய ரெக்வஸ்ட் எல்லாமே ரவுட் ஆகணும். ஆர்டர் அப்ளிகேஷன் யாராவது சர்ச் பண்றாங்க லைக் ஆர்டர்னு யாராவது கிளிக் பண்றாங்க அப்படின்னாலே 32,002 வழியா அந்த ரெக்வஸ்ட் ரவுட் ஆக ஆரம்பிச்சிடணும். இப்படிதான் நீங்க ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, சோ திஸ் இஸ் ஹவ் a request will be handled. அந்த லோட் பேலன்சர் தான் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அப்போ இந்த லோட் பேலன்சருக்கு கீழே நீங்க எத்தனை போர்ட் நம்பர் வேணாலும் ஓபன் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 32,100 மட்டும் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி 32,002 32,002 32,002 3 அது மாதிரி நீங்க எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் ஓபன் பண்ணி ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் தனித்தனி நோட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லோட் பேலன்சர் தான் நம்ம AWSல கிரியேட் பண்ண போற லோட் பேலன்சர் ஆல்சோ. லோட் பேலன்சர் இந்த லோட் பேலன்சருக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ரெக்வெஸ்ட் எல்லாமே எப்படி கொடுப்போம்? இந்த லோட் பேலன்சருக்கு எப்படி அட்ரஸ் இருக்கும்? டொமைன் நேமா இருக்கும், கரெக்டா? அதாவது ஒரு சின்ன அட்ரஸ் மாதிரி அவங்க கொடுத்துருப்போம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது யாரு? ரவுட் 53. ரவுட் 53ன்ற சர்வீஸ் மூலமா தான் உங்களோட ரெக்வெஸ்ட் எல்லாமே லைக் டொமைன் நேமா நீங்க கொடுப்பீங்க. zomato.com or swiggy.com அப்படின்னு என்னுடைய ரெக்வெஸ்ட் கொடுக்கும் பொழுது ரவுட் 53ன்ற சர்வீஸை நான் யூட்டிலைஸ் பண்றேன். ஸோ ரவுட் 53 அந்த ரவுட் 53 மூலமா லோட் பேலன்சருக்கு போகும். லோட் பேலன்சர் ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்சரா இருக்குன்னா நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கேத்த ரெக்வெஸ்ட் அந்தந்த போர்ட் நம்பருக்கு அதை அவுட் பண்ணும். இப்போ நான் சர்ச் ஆப்ஷன் கேட்டதுனால எனக்கு இந்த நம்பருக்கு லைக் ரெக்வெஸ்ட் ரவுட் ஆகும். இதுலதான் நான் சொன்னேன், எந்த சர்வர்ல இருந்து வந்தாலும் எந்த போர்ட் நம்பர், அதாவது போர்ட் நம்பர் மேட்டர்ஸ், ஐபி அட்ரஸ் மேட்டர் கிடையாது. ஏன்னா எல்லாருமே யார் தான்? கிளஸ்டர் தான். எப்படி பார்த்தாலும் ஃபைனலா உங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்து கிளஸ்டர் ஐபிக்கு வந்துடும். 32,001 வழியா வராங்கனாலே அவங்க இங்க வந்துருவாங்க. 2 வழியா வந்தாலும் அதுக்கான தனி கிளஸ்டர் ஐபி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம், அந்த ஐபிக்குள்ள வரும். ஸோ ஒரு பேசிக் ஃப்ளோ இப்படிதான் இருக்கும். இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? திரும்ப சொல்லணுமா? ஆன்லைன்
Okay, others? So route 53 to load balancer ல இருந்து node port ல இருந்து cluster IP to pod. இப்படிதான் ஒரு general application access ஆகக்கூடிய flow இருக்கும். This is clear? Others? Acknowledge பண்ணுங்க. Yes, ma'am. Okay, done. So இதுதான் நீங்க பேசிக்கா பார்க்கக்கூடிய services ஓட definitions. Okay, இது வந்து network oriented நான் சொன்னேன் இல்லையா? definition தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவ்வளவுதான் நம்ம கண்டென்ட் ஓவர். பட் ஸ்டில் இதுலயே உங்களுக்கு நான் வால்யூம்ஸ் பத்தியும் சின்னதா சொல்லிடுறேன். எப்படி டாக்கர்னு வரும்போது நெட்வொர்க்ஸ் வால்யூம்ஸ் பார்த்தீங்களோ அந்த மாதிரி இதுல வால்யூம் ரிலேட்டடாவும் நான் சொல்றேன். பிஃபோர் வால்யூம் டிஸ்கஷன் ப்ரீவியஸ் செஷன்ல பார்க்கும்போது ஒரு பாட் கிரியேட் பண்றப்போ ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட் கொடுக்கலான்றத நீங்க பாத்தீங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? பிராக்டிஸ் பண்ணீங்களா ஆன்லைன்? ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட், இவ்வளோ மெமரி எனக்கு மினிமமா வேணும், இவ்வளோ ப்ராசஸர் எனக்கு மினிமமா வேணும்ன்றத சொன்னோம். அதே மாதிரி இப்போ வால்யூமுக்கு நம்ம சொல்ல போறோம். ஸோ வால்யூம் ஓரியன்டா நீங்க பார்க்கணும் அப்படின்னா we have PV, PVC, access modes and reclaim policy. இந்த 4 விஷயம் நான் just what is what னு சொல்றேன். ஸோ PV, PVC, access mode and reclaim policy. Kubernetes உடைய சர்வீசஸ்னு பார்த்தா இவங்க தான். இது தவிர நான் அடிஷனலா உங்களுக்கு இது நான் சொல்றேன். ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு புரியும். So what is mean by PV? This is related to volume. PV is nothing but persistent volume. PVC is nothing but persistent volume claim. So what is mean by persistent volume? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜெனரலா வால்யூம் டைப்ஸ் என்னன்னு தெரியும்? வால்யூம் ஆர் ஸ்டோரேஜ் டைப்ஸ் உங்களுடைய AWSல கன்சிடர் இது ஒரு மெஷின். ஓகேவா? உங்களுடைய EC2 மெஷினை தான் நம்ம கிளஸ்டருக்குள்ள என்னவா யூஸ் பண்றோம்? ஒர்க்கர் நோடா யூஸ் பண்றோம். இந்த ஒர்க்கர் நோட்ல தான் என்ன கிரியேட் ஆகும்? நமக்கு ஒரு பாட் ஒன்னு கிரியேட் ஆகும். இந்த பாட்க்கு மினிமம் எவ்வளவு ப்ராசஸர் தேவைப்படும்? அதாவது பாட்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னருக்கு எவ்வளவு மினிமம் ப்ராசஸர் தேவைப்படும், எவ்வளவு மெமரி தேவைப்படும்ன்றத நீங்க ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட் மூலமா சொல்றீங்க. அந்த மாதிரி இந்த பாட்ஸ் ஏதாவது சேவ் பண்றதுக்கு ஸ்டோரேஜ்ன்றது தேவை இல்லையா? அந்த கண்டெய்னர்ஸ்க்கு ஸ்டோரேஜ் நம்ம எங்க போகும் அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்க போறது. சோ உங்களுடைய நார்மல் EC2 மெஷின்லயே ஒரு வால்யூம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? Block storage. Block storage, which is EBS. கரெக்டா? உங்களுடைய மெஷின்குள்ளேயே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு, அதுக்கு பேரு EBS னு சொல்றோம். What is the difference between EBS and S3? EBS blocks ஸ்டோர் பண்ணுவோம். S3 ல வந்து பக்கெட் யூஸ் பண்ணி ஸ்டோர். ஓகே, அதான் ஆக்சஸிங் எப்படி இருக்கும்? S3 ல வந்து நம்ம API ரெக்வெஸ்ட் மூலமா வந்து ஆக்சஸ் பண்ணுவோம் மேடம். EBS ல வந்து நம்ம அந்த பாத் கொடுத்து. ஓகே, சோ அது தவிர வேற ஏதாவது? இந்த EBSன்ற ஸ்டோரேஜ் யாரால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? அந்த ஒரு மெஷின் மட்டும் தான். ஒரு மெஷின் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸ்பெசிபிக் டு தட் மெஷின் அலோன். அப்போ என்கிட்ட இன்னொரு மெஷின் இருக்கு. என்னோட இன்னொரு மெஷின், அதாவது கிளஸ்டர்ல என்கிட்ட இன்னொரு ஒர்க்கர் நோடு இருக்கு. இந்த ஒர்க்கர் நோட்ல நான் புதுசா என்னுடைய பாட அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இதே பாட் எனக்கு வேற மெஷின்ல கிரியேட் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பாட் இந்த EBSன்ற ஸ்டோரேஜே யூஸ் பண்ணிட்டு இருந்தது, என்ன தேவையோ ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தது. பட் அதுல டிராபேக் என்னன்னா, இன்கேஸ் அதே பாட் எனக்கு வேற மெஷின்ல கிரியேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த சினாரியோ தெரியும் இல்லையா? எந்த மெஷின்ல வேணாலும் லான்ச் ஆக வாய்ப்பு உண்டு. என்னோட பாட் வேற மெஷின்ல கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த EBS அதனால அப்பவும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. கிராஸ்ல ஆக்சஸ் பண்ணவே முடியாது. இது வேற ஹார்ட்வேர், இதா வேற ஹார்ட்வேர். சோ கிராஸ் ஆக்சஸிங் அங்க இருக்காது அப்படின்றது ஒரு டிராபேக். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அங்க வேற என்ன சான்ஸ் இருக்கு? S3 யூஸ் பண்ணா தட் இஸ் குளோபலி ஆக்சஸபிள். இந்த இடத்துல S3 வராது.
வேற என்ன மெத்தட் இருக்கு? வால்யூம் டிட்டாச் பண்ணி தான் அட்டாச் பண்ண முடியும். டிட்டாச் பண்ணி அட்டாச் பண்றது. வேற வேற ஏதாவது வால்யூம் தெரியுமா? EFS. Yes. What is the usage of EFS? நெட்வொர்க்ல ஓகே ஃபைல் ஷேர் பண்ணலாம். அதாவது என்னுடைய மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் இருந்தாலும் அட் எ டைம்ல ஒரு ஷேர்டு ஸ்டோரேஜ் வேணும்னா நம்ம யாரை எடுத்துக்கலாம்? EFS எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டோரேஜா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாம காமனான ஒரு ஸ்டோரேஜ் வேணும்னா we can use EFS. அந்த EFS மூலமா எத்தனை சர்வர்ஸ் வேணாலும் அந்த ஸ்டோரேஜை ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பாட் எந்த மெஷின்ல கிரியேட் ஆனாலும் அந்த ஸ்டோரேஜை அதை ஆக்சஸ் பண்ணி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், என்ன ஆபரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம்ன்றதுனால EFSன்றதும் ஒரு ப்ரிஃபர்டு வால்யூம் டைப் இன் Kubernetes cluster. EBS கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜஸையும் நீங்க எடுத்துக்கலாம், EFS கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜஸையும் எடுத்துக்கலாம். பட் எது பெட்டர் அப்படின்னா EFS. AWS கிளவுடை யூஸ் பண்றீங்க, AWS ரிசோர்சஸை யூஸ் பண்றீங்கன்னா EFS. இதே மாதிரி Azure கிளவுடா இருந்ததுன்னா அங்கேயுமே ஷேர்டு ஸ்டோரேஜஸ் எல்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க ஷேர்டு ஸ்டோரேஜ் கொடுக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்சஸிங் மோட்ல உங்களோட பாட்ஸ்க்கு ஒரு வால்யூம் கொடுக்க முடியும். சோ PV அப்படின்னா என்னன்னா இன் ஜெனரல் இப்போதைக்கு நான் உங்களுக்கு எப்படி ஒரு பாட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணணும்னு தான் சொன்னேன், எப்படி அலோகேட் பண்ணுவோன்றதை நான் சொல்லல, which is what persistent volume. சோ என்னுடைய பாட்ஸ் எல்லாமே அவங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்டான ஸ்டோரேஜ் தேவை. அதுதானே இப்ப நம்ம பார்த்தோம். இதை கொடுத்தா அதுக்கு கான்ஸ்டன்டா இல்ல, அதனால I'm taking EFS to give a persistent volume. இந்த மாதிரி நிறைய வால்யூம்ஸ் Kubernetes admin, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த admin யூசர் என்ன பண்ணுவார்னா நிறைய வால்யூம்ஸ் he will create in Kubernetes cluster. அது EBS பேஸ் பண்ணின வால்யூமா இருக்கலாம், EFS பேஸ் பண்ணின வால்யூமா இருக்கலாம். அப்படின்னா என்ன சொல்றேன்னா access மோட சொல்றேன். இந்த வால்யூம் can be accessible only by this machine. ரீட் ரைட் பண்றதா இருந்தா இந்த ஒரு மெஷினாலதான் பண்ண முடியும். அதுக்கு பேரு ரீட் ரைட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டேர்ம் பாத்துக்கோங்க, நான் சொல்றேன். ரீடு ரைட்டு ஒன்ஸ். ஒரு மெஷினால மட்டும்தான் ரீட் ரைட் பண்ண முடியுது அப்படின்னா எந்த ஸ்டோரேஜ் அது? EBS. இதுவே ரீடு ரைட்டு ஆர் ரீட் ஒன்லி மினி எல்லா சர்வர்ஸ்னாலையுமே ரீட் பண்ண முடியுது, எல்லா சர்வர்ஸ்னாலையுமே ரைட் பண்ண முடியுது அப்படின்னா அது யாரு? EFS. EFS. ரீடு ரைட்டு, ரீட் ஒன்லி, ரைட் ஒன்லி இதெல்லாமே எதுக்கு கீழே வரும்? பெர்மிஷன்ஸ்க்கு கீழே வரும். கரெக்டா? அந்த மாதிரி ஏதோ ஒரு பெர்மிஷனை பேஸ் பண்ணி உங்களுடைய கியூப் அட்மின் ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணுவாரு. ஏதோ ஒரு வால்யூமை கிரியேட் பண்றாங்க, ஒரு செட் ஆஃப் வால்யூம்ஸ் n நம்பர் ஆஃப் ஸ்டோரேஜஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பெர்சிஸ்டன்ட் வால்யூம். எப்போ ஒரு யூசர் பாட் கிரியேட் பண்ணணும்னு வராரோ, எப்போ ஒரு யூசர் பாட் கிரியேட் பண்ணணும்னு வராங்களோ, தட் இஸ் டெவலப்பரா இருக்கலாம், டெஸ்டரா இருக்கலாம், DevOps இன்ஜினியரா இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு பாட் கிரியேட் பண்ண வர்றப்போ தட் பாட் நீட்ஸ் அ ஸ்டோரேஜ். அந்த வால்யூம் வேணும்னு கிளைம் பண்றதுதான் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம். கியூப் அட்மின் என்ன பண்றாருன்னா ஒரு செட் ஆஃப் வால்யூம்ஸை கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. 500 MB, 1 GB ஏதோ ஒரு ஸ்டோரேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதுல உங்களோட பாடுக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணுமோ அதை நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. தட் இஸ் வாட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் அண்ட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம். அவர் கிரியேட் பண்ணாரு பாத்தீங்களா வால்யூம், அதுக்கு ஏதாவது ஒரு பெர்மிஷன் கொடுத்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல நீங்களே ரெக்வெஸ்ட் பண்ணலாம், எனக்கு ஒரு வால்யூம் வேணும், நான் தான் பாட் கிரியேட் பண்ண போறேன், அந்த பாடுக்கு ஐ நீட் அ வால்யூம், அந்த வால்யூம்ல எனக்கு 500 MB ஸ்டோரேஜ் வேணும், அண்ட் அது வந்து எல்லா மெஷின்ஸ்லயுமே கிரியேட் ஆனாலும் which is read only many and write only many அப்படின்னு ஒரு பெர்மிஷனோட எனக்கு ஒரு வால்யூம் வேணும் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கியூப் அட்மின் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. நீங்க எந்த ஆக்சஸ் மோட்ல கேக்குறீங்களோ அது. சோ இதுலயே நான் உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துட்டேன். வாட் இஸ் மீன் பை persistent volume? The set of volume which is created by the cube admin to be allocated to the pods. அதாவது கேக்குறப்போ கொடுக்கறதுக்காக அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வால்யூமை தான் நம்ம persistent volumeனு சொல்றோம், which is constant. டெம்பரரியா இருக்கிறது கிடையாது, கான்ஸ்டன்டா இருக்கிறது தான் நம்ம persistentனு சொல்லுவோம். அந்த மாதிரி அவரு கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. And what is mean by PVC? The request which is given by the user while creating the pod is called as claim. That is கேக்குறாங்க இல்லையா, அதான் நம்ம persistent volume claimனு சொல்றோம். அதெல்லாம் செக் பண்ணி நீங்க கொடுக்குற ரெக்வெஸ்ட் அங்க ஓகேவா இருந்தா மட்டும்தான் அவர் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாரு.
அவர்தான் வால்யூம்ஸை மெயின்டைன் பண்ணுவாரு. நீங்க கொடுக்குற ரெக்வஸ்ட் ஓகேவா இருந்தா மட்டும்தான், நீங்க கேட்கிற டிமாண்ட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வால்யூம்ஸை கொடுப்பாங்க. சும்மா கேட்டோடனே கொடுத்துட மாட்டாங்க. அது எல்லாமே அங்க ரன் ஆகும். ஓகேவா? அண்ட் வாட் இஸ் மீன் பை ஆக்சஸ் மோட்? ஒரு வால்யூம் அப்படின்றது என்னென்ன ஆக்சஸ் மோட்ல இருக்க வாய்ப்பு உண்டு? ரீட் ஒன்லி மெனி, ரீட் ரைட் மெனி, ரீட் ரைட் ஒன்ஸ், எந்த பெர்மிஷன்ல வேணாலும் இருக்க வாய்ப்பு உண்டு. அண்ட் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். Persistent volumes. இந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ணி பாருங்க. இதுலயே உங்களுக்கு அந்த ஆக்சஸ் மோட் நான் சொன்னேன்ல, ஆக்சஸ் மோட் அண்ட் ரீக்ளைம் பாலிசி எல்லாமே கொடுத்துருக்கோம். என்னென்ன ஆக்சஸ் மோட்ஸ் இருக்கு? ரீட் ரைட் ஒன்ஸ், ரீட் ஒன்லி மெனி, ரீட் ரைட் மெனி, ரீட் ரைட் ஒன்ஸ் பாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது பாட் லெவல்ல வரக்கூடிய ஸ்டோரேஜ் ஆக்சஸிங் which is in beta version, இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. What is mean by beta? பீட்டான்றது என்ன? டெஸ்ட் வெர்ஷன் மாதிரி. டெஸ்ட் வெர்ஷன். இன்னும் அது லைவுக்கு வரல. ஆல்பா வெர்ஷன்ல இருக்கும். ஆல்பாக்கு அப்புறம் பீட்டா, பீட்டாக்கு அப்புறம் தான் லைவுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு வெர்ஷன். இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு எப்ப வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1.22 1.22க்கு மேல இருக்கிற வெர்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. பட் அதை கரண்டா அப்டேட் பண்ணிருக்கிறதுனால இன்னும் நான் அன்னைக்கே உங்களுக்கு நீங்க பாத்தீங்க இல்லையா, குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் உங்க முன்னாடி தானே மாத்தினேன். வெர்ஷன் அப்கிரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கே கமெண்ட்ஸ் ரன் ஆகல இல்லையா. ரீசெண்ட் வெர்ஷன், அதாவது கரண்ட் வெர்ஷன் ஆஃப் குபர்னெட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1.27ல இருக்கு. அதுல அந்த அப்கிரேட் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால பீட்டா வெர்ஷன்ல இருக்குன்னு கொடுத்துருக்கான். இப்போதைக்கு இதை இக்னோர் பண்ணிக்கோங்க. பட் ஒரு ஆப்ஷன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. மத்த 3 பேருமே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆக்சஸ் மோட்ஸ் தான். ரீட் ரைட் ஒன்ஸ், ரீட் ஒன்லி மெனி அண்ட் ரீட் ரைட் மெனி. அண்ட் இது எல்லாமே எந்தெந்த வால்யூம்ஸ்க்கு பொருந்தும். இதுவே நீங்க இபிஎஸ் எடுக்கிறீங்க, வால்யூம் பிளகின்னா உங்களுடைய கியூப் அட்மின் ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணாரு இல்லையா, அந்த வால்யூம் இபிஎஸ் பேஸ் பண்ணிருக்கா, இஎஃப்எஸ் பேஸ் பண்ணிருக்கா, எது மூலியமா கிரியேட் பண்ணாரோ அதுதான் நம்ம வால்யூம் பிளகின்னு சொல்லுவோம். இன்கேஸ் அவர் இபிஎஸ் பேஸ் பண்ணி ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னா அது என்ன பெர்மிஷனோட இருக்கும்? ரீட் ரைட் ஒன்ஸ் அந்த மாதிரி பெர்மிஷன்ல தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கு? என்எஃப்எஸ், அதாவது இஎஃப்எஸ் பேஸ் பண்ணி ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிருந்தாங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே அதுக்கு இருக்கு. ரீட் ரைட் ஒரு மிஷினாலையும் பண்ண முடியும், மல்டிபிள் மிஷின்ஸ்னாலையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அந்த மாதிரி எல்லா கிளவுடுக்கும் ஏத்த மாதிரி கொடுத்துருக்கோம். அஜூர் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரியும் கொடுத்துருக்கோம் அப்படின்றதா. அஜூர் டிஸ்க், அஜூர் ஃபைல், இது என்னன்னு தெரியுமா? இப்ப நம்மளுக்கு எப்படி இபிஎஸ் இருக்கு அந்த மாதிரி அங்க அஜூர் டிஸ்க், எப்படி இஎஃப்எஸ் இருக்கு அந்த மாதிரி அங்க அஜூர் ஃபைல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி S3க்கு S3க்கு வந்து நார்மல் ஸ்டோரேஜ் தான் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிளவுடுக்கு ஏற்ற பெர்மிஷன்ஸையும் சும்மா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்தேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சஸ் மோட். A persistent volume can be mounted on a host in any way. எந்த வேல வேணாலும், எந்த பெர்மிஷன்ல வேணாலும் we can create, which is having 4 different types of access modes. அதுல 3 தான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ PV, PVC, access modes. And what is mean by reclaim? ஆல்ரெடி நம்ம கிளைம் பண்ணி ஒண்ணு வாங்கணும் இல்லையா. இன்கேஸ் நீங்க வாங்கின வால்யூம் நீங்க கேட்ட மாதிரியே கியூப் அட்மின் கொடுத்துட்டாங்க. இஃப் யூ ஆர் டன் வித் த வால்யூம், உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சு போச்சு, அந்த வால்யூம் இதுக்கப்புறம் தேவையில்லை, ரீக்ளைம் அதாவது ரிட்டர்ன் பண்ணுவீங்க இல்லையா, அது என்ன மாதிரி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணலாம், அதுல என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்றதா ரீக்ளைம் பாலிசி. அதாவது நீங்க அதை ரீடைன் பண்ணிக்கலாம், ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், ஆர் டெலீட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் மீன் பை ரீடைன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் different types of retain, delete and recycle. இது what is what ன்னு சொல்ல போறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஈஸியா தான் இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ ரீடைன் அப்படின்னா என்னன்னா, நம்ம வாங்கணும் இல்லையா வால்யூம், ரீக்ளைம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ரீக்ளைம்னா if you are done with the volume, அதை நீங்க ரிட்டர்ன் பண்றப்ப என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, நம்ம எப்படி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணலான்றத நான் சொல்ல போறேன். ரீடைன் அப்படின்னா நீங்க வாங்குனீங்க தெரியுமா வால்யூம்,
அந்த வால்யூம் அப்படியே தான் இருக்கும். வால்யூம் வில் பி பிரசன்ட், பட் அதுக்குள்ள இருந்த டேட்டாவை நீங்க எடுத்துட்டீங்க. டேட்டா வில் பி ஆப்சென்ட். அப்படி இருந்துச்சுன்னா அது ரீடைன் பண்ண ஒரு வால்யூம். நீங்க வாங்குனீங்க தெரியுமா, அதை ரீடைன் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு அந்த வால்யூம் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்றது ரீடைன். வாட் இஸ் மீன் பை ரீசைக்கிள்? சாரி டேட்டா வில் பி பிரசன்ட். நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரீடைன்னா ரெண்டுத்தையுமே வச்சுக்கிட்டே கொடுக்கறது. ரெண்டுத்தையுமே வச்சுக்கிட்டே கொடுக்கறது. வால்யூமும் இருக்கும், உங்களுடைய டேட்டாவும் இருக்கும். அது ரிட்டர்ன் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ரீடைன் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். விச் இஸ் லைக் அ பேக்கப். நீங்க எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாம நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க, யூஸ் பண்ணதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கறது தான் வித் டேட்டா. டேட்டாவோடயே ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. ரீசைக்கிள்னா ரீசைக்கிள் பண்ணிட்டோம், விச் இஸ் வால்யூம் வில் பி தேர், வால்யூம் பிரசன்ட் ஆயிருக்கும், பட் அதுக்குள்ள டேட்டா இருக்காது. will be absent. and delete na வாங்கின வால்யூம் நம்ம ரிட்டர்னே பண்ண மாட்டோம். டேட்டாவும் டெலீட் ஆயிடும், வால்யூமும் டெலீட் ஆயிடும். வால்யூம் and data will be absent. புரியுதா? எப்படிதான் நம்ம ரீக்ளைம் பண்ணுவோன்றது 3 மெத்தட்ஸ் இருக்கு. ரீடைன், ரீசைக்கிள் and delete. Is this clear? பண்ணலாம். ஆன்லைன் ஓகே. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ்? அதர்ஸ்? ஸோ இதெல்லாமே டெஃபினேஷன்ஸ் தான் இங்க பார்த்துருக்கீங்க. விச் இஸ் நோட் போர்ட்னா என்ன, கிளஸ்டர் ஐபினா என்ன, லோட் பேலன்சர்னா என்ன, அதுக்கப்புறம் வால்யூம் ஓரியன்டா பிவி, பிவிசி, அதை எப்படி நம்ம பெர்மிஷன்ஸ் கொடுப்போம் அண்ட் அதை எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம், விச் இஸ் ரீக்ளைம் பாலிசி. அண்ட் அதில் உங்களுக்கு ஒரு டாஸ்கா இன்க்ரீஸ் கண்ட்ரோலரையும் நான் கொடுத்துருக்கேன். இது மொத்தத்தையும் இந்த கிளாஸ்லேயே ப்ராக்டிக்கலா பார்க்க முடியாது, அதனால தான் தியரி ப்ராக்டிக்கல் 2 செஷனா போகுது. ஸோ டுமாரோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம். இஸ் இஸ் கிளியர்? வேற ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதா? இப்ப பார்த்த வரைக்குமே, அதாவது 5 செஷன், 5 பார்ட் பார்த்திருக்கோம். எனிதிங் எல்ஸ்? எல்லாமே ப்ராப்பரா ஹேண்ட்ஸ் ஆன் பண்றீங்களா? ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணலனா மறந்துரும். ஓகே. Okay, so I'll stop recording. கிடைச்சதா?